அவங்க முதல்ல இருந்து பெரிய ஒரு ஆக்டர். ஒரு மேரேஜ் வந்து அது இயல்பு தான், எல்லாமே பண்ணலாம். அது வந்து சராசரியா பாத்தீங்கன்னா அது நம்ம கூட தப்புன்றதே வராது. எந்த பெண்ணும் அது தப்பா சொல்லவே கிடையாது. ஏன்னா இப்ப ஜென்ரலா வந்து இப்ப நாங்க ஒரு போஸ்டிங்ல வரோம். அதை நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் ரீதியா என்ன பார்க்கணும் அதை மட்டும் பாருங்க. இதை வந்து எப்ப பார்த்தாலும் விஜய் சார் இதை பண்றாரு, விஜய் சார் அதை பண்றாருன்ற அந்த தாட் உங்களுக்கு தேவையில்லை. அரசியல் ரீதியா என்ன பார்க்க முடியுமோ அதை மட்டுமே பாருங்க. அவங்க யாரு கூட போறாங்க, அவர் என்ன செயல்பாடு வர்றாரு, அவருடைய பர்சனல் அது. இப்ப நான் கூட ஓப்பனா போறோங்க. ஜென்ரலா பொதுவாக நாங்களும் மகளிர் தான். இப்ப நாங்க ஒரு போஸ்டிங் வரோம், ஒரு 2 வருஷம் நான் டிராவல் பண்ணிருக்கோம். இப்ப எங்களை பார்த்து எந்த ஒரு நிர்வாகம் அக்கா வாங்கக்கா தங்கச்சி வாங்க எங்களை கூப்பிட்டு போறாங்க. அதுக்காக மாவட்ட மகளிர் அணி அவங்க கூட போறாங்க, ஹெட்லைன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா திமுக கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு வேலை அதுதான் அவங்களுக்கு. எதையாவது ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அவங்களோட வேலை அதுதான். ஏன்னா செயல்பாடு அவங்க காமிக்க முடியல. எப்படியாவது தளபதி இப்படி அடிக்கலாமா அப்படி அடிக்கலாமா, ஜெயிக்கவே மாட்டாருன்றீங்களே, எதுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? ஏன் உங்களுக்கு இந்த பயம்? ஜெயிக்கவே மாட்டாரு அவர் வேஸ்ட் இப்படி அப்படின்றீங்களா? அப்ப எல்லாத்துக்கு கம்மி வாய் வந்து அமுதிக்க வேண்டியதானே? ஓப்பனா சொல்றேன், ஏன் பயப்படுறீங்க நீங்க? எதுக்காக இந்த பயம் வருது உங்களுக்கு? முதல்ல என்னைக்கு நாங்க விக்ரவாண்டி மாநாடுலயே அன்னைக்கு நைட்டே முடிச்சிட்டோம் பெண்கள்லாம். இப்ப முடிக்கல. எப்ப தளபதி முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுத்தாரோ அன்னைக்கு முடிவெட்டோம். தளபதி தான் வரணும், அவர் தான் வரணும். இது மட்டும் இல்லைங்க, ஒரு திருநங்க அவங்க திடீர்னு அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க ஒரு ஊர்ல. அப்ப வந்து எனக்கு ஒரு போன், என்னோட நம்பரை கேட்டு அவங்க போன் பண்றாங்க. அம்மா எப்படியா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தா எப்படியாவது எங்க அண்ணன் வர வைங்க, எங்களுக்கு எங்க அண்ணன் வேணும், இந்த அளவு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு எங்க அண்ணன் வேணும். அப்படியே என் கண்ணில் தண்ணி ஊத்துது எங்களுக்கு. நான் கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் வந்துட்டாரு, நீங்க இனி கவலைப்படாதீங்க. இனி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கவே கிடையாதுங்க. ஜென்ரலா வரதுதான். இப்ப எல்லாருக்குமே அந்த இது வரதுதான். இப்ப அப்படிலாம் சொன்னா தளபதியை வந்து கீழே இறக்கலாமா, இன்னும் கொஞ்சம் இவங்களே திமுகவே தான் அவரை மேல தூக்குறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கீழே இறங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு எங்க தளபதியா உச்ச நடத்தாலும் தூக்கி போயிட்டாங்க. அதனால வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. பெண்கள் நாங்க இதுக்கு மேல அவங்க என்ன சொன்னாலும் காதுல கேட்காது. எங்களுக்கு கேட்கற ஒண்ணு விசில் சத்தம் மட்டும் தான். நாங்களும் விசில் சத்தம் கொடுப்போம். எப்படி எப்ப என்னென்ன பேசுறாங்களோ அதுக்கு பதிலடியா விசில் சத்தம் நாங்க கொடுப்போம்.